ரெமோ படத்தப்ப சிவகார்த்திகேயன் ஸ்டேஜ்லயே அழுததுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. மெரினா படத்துல அறிமுகமாகி 3வது படமா கேடி பில்லா கில்லாடி ரங்கா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவகுமார் குடும்பத்தினுடைய நெருங்கிய உறவினரான திரு ஞானவேல் ராஜா வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட அடுத்த படத்துக்கு புக்கிங் பண்றாங்க. புக் பண்ணதோட சரி எந்தவித அப்டேட்டுமே வரவே இல்லை. சிவகார்த்திகேயனும் ஒவ்வொரு படமும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கால் பண்ணி கேட்டிருக்காரு. அதுக்கு ஞானவேல் ராஜா வந்து அடுத்த படம் முடியட்டும், இந்த ப்ராஜெக்ட் முடியட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் தள்ளி போட்டே வந்திருக்காரு. இதுக்கிடையில சிவகார்த்திகேயன் ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு ஹிட் படமா கொடுத்ததுனால சிவகார்த்திகேயனோட சம்பளமும் கிடுகிடுன்னு உயரிருச்சு. அதுக்கப்புறமா ஞானவேல் ராஜா வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட கேடி பில்லா கில்லாடி ரங்கா நடிச்சப்ப என்ன சம்பளம் பேசி அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அதே சம்பளத்துல இப்ப படம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மூலியமா சிவகார்த்திகேயனோட சம்பளத்தையும் கம்மி பண்ணிடலாம், அவருடைய மார்க்கெட்டையும் டவுன் ஆக்கிடலாம்னு யோசிச்சிருக்காங்க. இதுல உடன்பாடு இல்லாம சிவகார்த்திகேயன் தன்னுடைய மற்ற படங்கள்ல நடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இது பொறுக்காம திரு ஞானவேல் ராஜா வந்து சிவகார்த்திகேயன் எங்கிட்ட அக்ரிமெண்ட் போட்ட காப்பி இருக்கு, அதனால சிவகார்த்திகேயனை வச்சு யார் படம் பண்ணாலும் அந்த படக்குழு வந்து எங்கிட்ட வந்து என்ஓசி வாங்கிட்டு தான் படம் பண்ணணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கத்துல வந்து சொல்லிட்டாரு. தயாரிப்பாளர்கள் சங்கமாகட்டும் இல்ல நடிகர் சங்கமாகட்டும் இது ரெண்டுலையுமே சிவகுமாருடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கம் வந்து ரொம்பவுமே இருக்குது. அதனால சிவகுமாருடைய படம் ரிலீஸுக்கு நிறைய முட்டுக்கட்டை போட்டாங்க. அதுல ரெமோ படமும் ஒண்ணு. அதனாலதான் ரெமோ படம் ரிலீஸ் அப்போ சிவகார்த்திகேயன் வந்து கண்ணீர் விட்டாரு ஸ்டேஜ்லயே. சரி எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம் அப்படின்னு தான் சேலரி பத்தி யோசிக்காம சிவகார்த்திகேயன் வந்து மிஸ்டர் லோக்கல் படத்தை நடிச்சு கொடுத்தாரு. இதுக்கு பேர் தான் கர்மாவா அப்படின்னு தெரியல. அன்னைக்கு ரெமோ படம் வெளியிடும் போது ஸ்டுடியோ கிரீன் தலையீட்டுனால பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு மேடையில வந்து கண்ணீர் விட்டு அழுத சிவகார்த்திகேயன். ஆனா இன்னைக்கு அதே ஸ்டுடியோ கிரீன் வந்து பெரிய பொருட்செலவுல தயாரித்த கங்குவா படத்தை வந்து ஓரங்கட்டி வசூல்ல கலக்கிட்டு இருக்கு சிவகார்த்திகேயனோட அமரன் படம். மெரினா படத்துல சிவகார்த்திகேயனோட சம்பளம் வந்து வெறும் 10,000. ஆனா அமரன் படத்துல சிவகார்த்திகேயனோட சம்பளம் 30 கோடி. அடுத்தடுத்த படங்கள்ல இது இன்னமும் அதிகமாக போகுது. வளர்ச்சினா இப்படி இருக்கணுங்க. ஆனா இந்த வளர்ச்சி சும்மா எல்லாம் வந்தது கிடையாது. சிவகார்த்திகேயனோட கடினமான முயற்சியினாலையும் உழைப்புனாலையும் வந்தது. இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன படங்கள்ல புக் மை ஷோல டிக்கெட் யாருக்கு அதிகமா புக் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்களா, அதுவும் அமரன் படத்துக்கு தான். அதாவது வேட்டையன் படம் வந்து 2.7 மில்லியன் தான் புக் ஆயிருக்கு. ஆனா விஜய் சாரோட கோட் படம் வந்து 4.51 மில்லியன் புக் ஆயிருக்கு. அமரன் படம் விஜய் சாரை விட 1 மில்லியன் அதிகமா 4.52 மில்லியன் புக் ஆயிருக்கு. சிவகார்த்திகேயனுடைய இந்த அமரன் பட வெற்றிக்கு அப்புறமா எல்லாரும் சிவகார்த்திகேயன் என்னாலதான் முன்னுக்கு வந்தான்னு சொல்லிக்கிறாங்க. நடிகர் தீபக் வந்து சிவகார்த்திகேயன் எங்கிட்ட சீரியல் சான்ஸ் கேட்டப்ப நான் தான் சீரியல் எல்லாம் வேண்டாம், ரொம்ப கஷ்டம், நீ வந்து சினிமாவுக்கே ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சங்கீதா வந்து ஜோடியில் இருக்கும்போது நான் வந்து சிவகார்த்திகேயனை டான்ஸ் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணுவேன், அதனால தான் சிவகார்த்திகேயன் நல்லா டான்ஸ் பண்றா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கான், அதுக்கு இருக்கட்டும், நீங்களும் ஒரு விதத்துல காரணமாவே இருந்துட்டு போங்க. ஆனா அதைய அடிக்கடி இப்படி வெளியில சொல்லி காமிச்சு பெருமை பீத்திக்கிறது நல்லாவா இருக்கு? இது மாதிரி சுவாரஸ்யமான சினிமா நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணுமா? மறக்காம நம்ம சினிமா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.